வணக்கம் அம்மன் ஒருவனே. இன்றைக்கு ஐபிசியில் பொய்களின் தரிசனம், உண்மையான தரிசனம் பொய்களின் தரிசனத்தை நிராட்சி தேவி தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன். நானும் போராளி என்ன வரை இதன்னைக்கு நான் கடந்து போயிருந்தேன். ஆனால் எங்களோட ஒரு ஊடகம், ஈழத்தமிழற்ற நேர்மையான ஒரே ஒரு ஊடகமாக இருக்கிற எங்களோட ஊடகத்தை அடிக்கணுமன்றதுக்காண்டி கடைசியாக பிரிய நண்டவரை அவர் கொண்டு வந்திருக்கிறோம். அவரைத்தான் நாங்கள் கலாயின்னு கலாச்சி கொண்டு இருக்கிறோம். புளிய மரத்துக்களை தேசத்தை விட்டுட்டு நந்திக்கடலை நீந்தி ஓடி வந்தவர் என்னட்ட மாட்டி என்னோட கதைக்கு மாட்டிக்கிட்டு அவரை சொன்ன பொய்யலை நான் கிழிச்சு வாட்ஸ்அப்பில் கிழிச்சு எறிஞ்சு போராளிகள் மத்தியில் பரப்பின வழியாக அதுக்கு பதிலளிக்கணும் ஓடி வந்தவரான் இவருக்கு எதிரான வீடியோ போட போகிறான்னு இதன்னு ஒன்று அந்த வீடியோ போடாமல் தடுக்கிறதுக்காண்டி எனக்கு கதை சொல்ல வந்தவரான் இவர் மற்ற போராளிகளும் இந்த வரலாற்று மையம் மற்ற இதுகள் அரசு துறை அந்த இதில் இருந்த போராளிகள் எனக்கு சொல்லிக்கணும், இவரை கடந்து போங்க, தாயக அரசு துறை அதை அடியுங்கோ இது அடியுங்கோ, இவரை விடுங்கோண்டு எனக்கு இதான் இருந்துச்சுன்னா. மற்ற இந்த ராஜ் தேவிட்டையும் நான் நேரடியாக எடுத்து கேட்டேன், ஏன் இப்படிப்பட்ட ஆக்களெல்லாம் பேட்டி எடுக்கணும், இவரை இதில் இதுன்றது இன்றைக்கு தான் எனக்கு தெரியும். ஆனால் மற்றாக்கள் இவர்களெல்லாம் ஏன் பேட்டி, இவர்களெல்லாம் போலித்துவர உருவாக்கத்துக்கு பின்னால் இருந்த அயோக்கியர்கள், இவர்களை நீங்கள் ஏன் பேட்டி எடுக்கிறீங்கன்னு நான் அவர்கிட்டயே நேரடியாக கேட்டிருந்தேன். அதை பற்றி நான் இதில் பொதுவழியில் அந்த காலந்தான் அது பொதுவழியில் அவர்கிட்ட இதுகளை நான் பதிவு செய்கிறது இதுன்றது காலந்தான் அதுக்கு விட சொல்லும். ஆனால் நிராஜ் தேவி இந்த விடயத்தில் செய்த இது இப்போ தெரியுது. பக்க அயோக்கியம். இங்கே ஏமலேருந்து ஒன்று மற்ற ஊடகவியலாளர் அவா செய்ததும் பச்சை அயோக்கியத்தனம். இப்போ நிராஜ் தேவி செய்கிறது பச்சை அயோக்கியத்தனம். இது வேலையை உண்மையான போராளிகளை மௌனிக்க வைக்கணும். நான் டிவாயில் பொறுப்பாளராக பயணிக்கிறேன். இங்கே இளைஞர் அமைப்புன்ற பொறுப்பாளராக பயணிக்க நான் ஏமனில் 2004 இருந்து செய்யப்பட்ட போராளி என்ன 87 இருந்து தேசத்தோடைய வளர்ந்து தேசத்துடன் நின்ற போராளி, இறுதி வரை நின்ற போராளி. அவர் மட்டுமில்லை, அவற்றை வைஃபும் போராளி. அது துவாராக்காவுக்கு அவை பாட்டி கொடுத்துருப்பான். அந்த இதே அது பேர்ந்து ஒரு கதைக்க வேண்டி வரை கதைப்போம். எந்த இதில் அது பதிவாக இருக்குது. இப்படிப்பட்ட இந்த ஊடகவியாளர் சொல்லிக்கொண்டு ஊடகவியாளர் முன்னாள் போராளிகள் போராட்டத்துக்கு பச்சை கருணாவயம் பார்க்க மிக கொடியவர்கள். கருணாவயம் பார்க்க ஏன் கொடியவர்கள், கருணாவை துரோக எங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ இவர்கள் எங்களுக்கு மத்தியில் எங்களோட ஊடகவியாளர் சொல்லிக்கொண்டு எங்களோட முன்னாள் போராளிகள் சொல்லிக்கொண்டு பச்சை அயோக்கியத்தனத்தை இவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இது இப்போ நீங்கள் கடந்து போகலாம். ஆனால் வருங்காலம் எதிர்காலத்தில் இவர்கள் தப்ப மாட்டார்கள் எனக்கு ஆணித்தனமாக இதாக இருக்குது. அதுக்கு ஒரு சாட்சி தான் எங்களுக்கு பின்னால் எங்களோட மாவீரன்ற புனித ஆத்மா எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. இது நல்லதா கூடாதான்னு எனக்கே தெரியாதது. எங்களோட அம்மா அப்பாட்ட இதண்டா உனக்கு இந்த வேரியண்டா அவை தான் வேணும். ஆனால் ஏதோ இதில் மாவீரற்ற புனித ஆத்மா எங்களுக்கு பின்னால் இருக்கின்றபடித்தான் இதில் பாருங்க எப்படிப்பட்ட அயோக்கியனாக இருப்பான்னு பாருங்க. ஒரு பெண் போராளி இல்லை, ஒரு படத்தை வச்சுட்டு மாவீரரான படத்தை வச்சுட்டு தண்டை மூத்து அதுக்குள்ளே இதை எடிட்டிங் பண்ணியிருக்கிறான். தண்டை மூத்து அதுக்குள்ளே பூத்தி இருக்கிறான். அது கூட அவனுக்கு தெரியல. ஆனால் தன்னை போராளி ராதாபடி போராளின்னு சொல்கிறான். ஒருமையில் பேசுறதுக்கு மன்னிக்கணும். இது ஒருமையும் இல்லை, இது மரியாதையான ஒருமையில் கதைக்கிறோம். எங்களுக்கு தூசணம் பெறாதபடியாக மரியாதையான ஒருமையை தான் எங்களுக்கு வரும். அதில் கதைக்கிறோம். அதே எங்களுக்கு விருப்பம் இல்லாமல் கதைக்கிறோம். ஆனால் இவரை பற்றி இவர் எனக்கு போன் எடுத்து இவர் மாட்டிக்கொண்டு அந்த குரல் பதிவை தான் நீங்கள் இப்போ கேட்க போறீங்க. இதுவர் 12ஆம் தேதியிலிருந்து இன்றைக்கு வரையும் தொடர்ந்து போன் எடுத்து கொண்டே இருக்கிறேன். அதுலேயும் போன் எடுக்கிறதுல மிரட்டல்கள், உயிருக்கு இதன் எடுக்கிற அந்த மிரட்டல்கள் விட்டு கொண்டு இருக்கிறார். என்ன இவரை பற்றி உண்மை என்ன இருக்குன்னு இவருக்கு தெரியும், வெளியிட வேண்டும் இவருக்கு தெரியும். இதை பற்றி இதில் வெளியிட வேண்டும் எனக்கு தெரியும். இந்த வேறும் இவற்றை ரெண்டாவது போன் நம்பர் லண்டன்ல இருந்து வேறு 2வது போன் நம்பர் இவற்றை தான், அதுவும் இவற்றை தான். இவற்றை பிரான்ஸ்ல இருந்து இவற்றை ஃப்ரெண்ட் 2 பேரும் மாறி மாறி அடிச்சு விட்டுருக்கலாம். இந்த 2 பேரும் தான் இது. அதில் ஒரு அறவுட பெண்ணின்ற இது படத்தை ப்ரொஃபைல் படமாக வச்சிருக்கிறார். இவரைத்தான் நிராஜ் தேவி இன்றைக்கு இன்டர்வியூ எடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட இவற்றை பேரை பிரியனை பிரியனை தான் வாட்ஸ்அப்லேயே வச்சிருக்காரு. இது உண்மையான ஒரு பி தான். இது உண்மையான ஒரு பி தான். ஒரு ஒழுக்கங்கட்ட ஒரு போராளிக்கான ஒரு ஒழுக்கம் இல்லாதவர்களால் இலங்கை உளவுத்துறை, இந்திய உளவுத்துறையால் இங்கே அனுப்பப்பட்டு இங்கே வெளிநாட்டு கட்டமைப்பில் இருக்கிற அனைவருமே இவர்கள் தான். அங்கே ஆஸ்திரேலியாவிலிருந்து வெள்ளையாமி அண்டு கொட்டவன் இருக்குது கொண்டு கண்ணாடி போட்டு கொண்டு கதைக்கிறதெல்லாம் சீமானுக்கு பின்னால், எல்லாம் சீமானுக்கு பின்னால் நின்று இதன்றார்கள். நாங்கள்
இந்த நான் வந்து கோவப்பட்ட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்னடா சீமான் வந்து புதிய தலைமுறை நினைக்கிறேன் பேட்டி கொடுத்துருப்பார். அதில் வந்து மக்களாகிய நாங்கள் வந்து பாலச்சந்திரனை காட்டி கொடுத்த வேண்டும். அதால் தான் வந்து பாலச்சந்திரன் வந்து சிங்கள ராணுவத்தில் கைது செய்யப்பட்ட வேண்டும் ஒரு அயோக்கியத்தனமான பொய்யை வந்து கதைச்சிருப்பான் சீமான். அதுக்கு பின்னால் வந்து குரல் பதிவு வந்திருக்கும். அந்த குரல் பதிவையும் இந்த பிஎன் குரல் பதிவு வந்து போய் கேளுங்கள், கிட்டத்தட்ட உண்டாயிருக்கும். அப்போ வந்து இந்த மாவீரத்தில் ஒன்று நல்ல சம்பவம் என்ன நடந்திருக்குண்டா, இந்த சீமான் இந்த இந்திய உளவுத்துறை என்னது வந்து போலி துவராக உருவாக்கிச்சது. ஆனால் அதை வந்து ஒரே ஒரு ஊடகம் ஈழத்தமிழர் ஒரே ஒரு ஊடகமாக வந்து உடைச்சது வந்து நாங்கள் தான். முதல்ல இருந்து ஆரம்பத்தில இருந்து நீங்கள் உங்களுக்கு மனச்சாட்சி என்ன ஒன்று இருந்தால் ஒரே ஒரு ஊடகம் நான் அடிச்சு விட்றேன். வேற எல்லாம் தங்குற பங்கு காணி வந்தவே ஒழிய ஒரே ஒரு ஊடகம் வந்து உண்மையா நேர்மையா ஒரு பணத்துக்கு இது இல்லாமல் வந்து உண்மையான ஈழத்தமிழனை வந்து போட்டு காண்பிச்சு இது வந்து இது நான் சொல்ல இது வந்து போராளி என்ன சொன்ன முடியாது இதை சொல்கிறேன், பதிவு செய்ய சொன்னார். அதுக்காண்டி இதன்ற ஏன்னா இது உண்மையென்றாலும் எனக்கு இந்த பெருமையில் வந்து இது இல்லை. ஆனால் போராளி என்ன சொன்ன வழியாக வந்து இதை வந்து செய்ய வேணும் என்ற கடமைக்காண்டி செய்கிறேன். அதோட வந்து நாங்கள் வந்து இதில் வந்து இதன்னீங்கன்னா நீங்கள் என்ன செய்தீங்கன்ட்டு சத்தம் இல்லாமல் நான் 3 வருஷத்துக்கு மேலே வந்து நான் மட்டும் இல்லை ஒரு ஆக்களை சேர்த்து தனியாக மாவீர குடும்பத்துக்கு மட்டும்தான் நாங்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறோம். தனியாக போராளிகள் மாவீர குடும்பத்துக்கு மட்டும்தான் நாங்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறோம். அவர்களை வந்து நாங்கள் வெளிப்பாட்டுறது வந்து ஒரு காட்டி கொடுக்குறது சமம். அவள் இலங்கையில் இருக்கிறான். அந்த இதை வந்து நாங்கள் செய்யலை. அதோட வந்து அதை வந்து அவைய கொச்சப்படுத்தவங்களுக்கு காட்டி இதில் இருந்து அவைக்கு பிரச்சனை. நாங்கள் நான் சட்ட ரீதியாக நாங்கள் செய்யணும். டாக்ஸ் ஏமில் டாக்ஸ் கட்டி அந்த பதிவுகள் எல்லாம் ஃபைலில் வச்சிருக்கிறோம். ஆனால் வந்து அது நீங்கள் உங்களுக்கு தேவையண்டா வாங்க எங்களோட சந்திக்க விரும்புகிறீங்களா, மிரட்டுறீங்களா, வாங்க நான் நேரையே போலீஸ்கிட்ட போகும். இது வந்து நான் ஜேஎம்எல்ல வளர்ந்தேன். நீங்களும் வந்து இப்படி கொலை மிரட்டுற இதுல எல்லாம் இதன்றீங்க. எனக்கு நீங்களெல்லாம் சுண்டக்க பயில்கள். ஆனால் வந்து நீங்கள் இதான் உங்களுக்கு வந்து ஒரு நேர்மை இல்லை, உண்மை இல்லை, ஒழுக்கம் இல்லை. ஆனால் வந்து மக்களை ஏமாற்றி பிழைக்கணும். இந்த போலித்துறை உருவாக்கின மாமாக்களே நீங்கள் தானே. இந்த மாமாக்கள் வந்து இப்போ வந்து பதறீங்க. ஏண்டா ஒரு சின்ன ஊடகம் வந்து உங்களெல்லாம் கிழிச்சறியுது. ஏண்டா என்னட்ட நேர்மை இருக்குது. அந்த பார்க்குற சரியான ஆக்களுக்கு வந்து அது பகிரப்படுது. இது பொது வழியில் இது விட மாட்டோம். எல்லா பக்கத்திலும் அடித்து ஓட விட மாட்டோம். ஆனால் எப்படி இது வேற இதண்டாலும் வந்து சரியான ஆக்களுக்கு இந்த இது வந்து போய் சேரும். அதால தான் வந்து உண்மையான போராளிகள் மத்தியில் வந்து இந்த இது வந்து கடத்தப்படுது. எங்களோட வீடியோ வந்து கடத்தப்படுறவடைய இந்த என்னோட பயணிக்கிற போராளி யாருன்னு உண்மையான போராளிகளுக்கு தெரியும். அவர் யாருன்னு தெரிஞ்சாலும் வந்து உண்மையை வந்து வெளியிட மாட்டோம். ஏன்டா இவர்கள் வந்து உண்மையான போராளிகள் வந்து மௌனிக்க வைக்கிற வேலை தான் இவர்கள்ட வேலை. இந்த போலிகள் வந்து உண்மையான போராளிகளை வந்து வேற விட மாட்டினோம். அதுக்காண்டி தான் இந்த ஊடகவியலாளர்களும் இப்படி இந்த முன்னாள் போராளிகள் சொல்லிக்கொண்டு இந்த கோமாளிகளும் திரியினோம். அதுவும் ராதா படையணி வந்து மிகப்பெரிய தேசத்திற்கு மிக பாதுகாப்பான இறுதி வரை நம்பிக்கை நின்ற போராளிகள். அவர்களோட வீரச்சாவை வந்து நாங்கள் தான் அறிவிக்கிறோம். நாங்கள் அறிவிச்ச பிறகுதான் இவர்கள் வந்து இப்போ வந்து இதில் வந்து அறிக்கை அப்படின்னா அதுக்கு முதல்ல என்ன செய்யல போனித்து வர அந்த விடயத்திலே வந்து நாங்கள் அடித்த பிறகுதான் கடைசி எல்லாம் முடிஞ்ச பிறகு வந்து சேர்ந்து உழைச்சி போட்டு கடைசியில் வந்து குளிராயினம் தங்களை வந்து உத்தமராக காட்டினோம். அதை வந்து நிராஜ் டேவிட் என்ற ஊடகவியாளரும் கருணா வளர்த்து விட்டுட்டு பேருந்து வந்து இப்போ ஐபிசியில் இந்தியா ரோவான ஐபிசிக்குள்ளே வந்து வேலை செய்கிற நிராஜ் டேவிட் செய்து கொண்டு இருக்கிறேன். அவரையும் வந்து நான் ஓகேன்னு நினைச்சு கொண்டு இருந்தேன். ஆனால் இப்படிப்பட்ட மூத்திர ஊடகவியலாளர் எங்களோட இனத்துக்கே பிரச்சனை. 4ஆம் தூணா இருக்க வேண்டிய என்ன போல ஊடகவியலாளர் 4ஆம் தூணா நேர்மையாக இருக்க வேண்டிய ஊடகவியலாளர் வந்து இப்படி பணத்துக்கு செய்து கொண்டு இருக்கணும். இப்போ வந்து இவர் என்னோட கதைச்ச இதை வந்து கேட்போம். இவர் என்ன கதைச்சு வரும்? சாப்பிட கொண்டு இருக்கிறது அவர் எடுத்தவர் வேலைக்கு போகணும். அந்த நேரத்தில் அவர் எடுத்த பயணி கேளு. இவருக்கு நான் பதிவை போட்ட பிறகு பதறி கொண்டு ஓடுவது பிரியன்.